நீங்க ஒரு பிசினஸ் மேனோ அல்லது என்டர்பிரனரா, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக. ஏன் பிசினஸ் மேன் அதே மாதிரி என்டர்பிரனருக்கு சிங்களம் அவசியம்? நாங்க ஏன் அவசியம் சொல்லி உங்கள்கிட்ட பார்ப்போம். நம்மளுடைய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில சிங்கள மொழி ஒரு அரச மொழியாக கருதப்படும். அதுபோல நம்மட நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் சிங்கள மொழி பேசுபவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு நோக்கத்தால நாங்க ஒரு பிசினஸ் அல்லது எங்களோட ஒரு ப்ராடக்டை மக்கள் மத்தியில கொண்டு போகணும்னு சொன்னா இந்த மொழியிட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. சிங்கள பேசும் மக்களுக்கு போய் ஒரு விடயம் சேரணும்னு சொன்னா அவங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு மொழியில் போய் தான் சேரணும். அப்ப நம்மளோட பிசினஸ்ல கம்யூனிகேஷன் சொல்றது இம்பார்ட்டன்ட். அப்ப அதுலயும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சிங்கள கம்யூனிகேஷன் சொல்றது ஆக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் மேன் அல்லது என்டர்பிரனர் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய தொடர்பு நிறைய சிங்கள மொழி பேசுபவர்களோடு இருக்கு. அப்ப அந்த நேரம் அவங்களுடைய பிஸ்னஸ் பிளான், அதே மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அல்லது அவங்களுடைய பிஸ்னஸ் உடைய ப்ரொமோஷன், அது மாதிரி விடயங்களை கலந்துரையாடுறதுக்கு அவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விடயத்தை வச்சு, அவங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு மொழியை வச்சு விளங்குபடுத்தும் போது இன்னும் இலக்குவாக அந்த விடயம் போய் சேரும். அதுவும் அதுல இருக்கிற ஒரு நன்மை. அதே மாதிரி இப்ப நாங்க கஸ்டமரை அவங்களுடைய மொழி ஊடாக சிங்கள மொழி ஊடாக நம்ம கஸ்டமரை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு எங்க மேல ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஏற்படும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்ம மேல ஒரு மரியாதை ஒன்று ஏற்படக்கூடிய அதிகம் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முதல் காரணம் அவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அவங்களுடைய கல்ச்சரை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்ற எண்ணக்கரு உண்டு. அது ஊடாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க ஒர்க் ஷாப்ஸ் அதே மாதிரி கேம்பெயின் செய்யும் போது அது பெரிய ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு சொன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கையில அதிகமான மக்கள் சிங்கள மொழி பேசுபவர்கள். அப்ப நாங்க அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும்னு சொன்னா அந்த ஆடியன்ஸுக்கு விளங்கக்கூடிய ஒரு மொழியோடு பயன்படுத்தும் சிங்கள மொழி. அப்போது நம்மளுடைய ஒரு புதிய ப்ராடக்டோ ஒரு புதிய விடயம் மூலமா அவங்க மத்தியில கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்போ ஒரு பிசினஸ்மேன் என்டர்பிரனருக்கு சிங்களம் எவ்வாறு முக்கியம் சொல்றது உங்களுக்கு இதுல வழங்கிடும். இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னா, அரசாங்கம் ஊடாக அனுப்பப்படும் டாக்குமெண்டேஷன், அதே மாதிரி நிறைய ப்ராசஸ் சிங்கள மொழியில் இருக்கிறனால ஒரு என்டர்பிரனரோ ஒரு பிசினஸ் மேனுக்கோ அதுல என்ன விடயம் இருக்கு அதை விளங்கி கொள்றதுக்கும் அதுக்கு நாங்க எப்படி ரிப்ளை பண்றதுக்கும் கட்டாயம் இந்த சிங்கள மொழி அவசியமாக இருக்கு. அப்போ ஒரு நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இருக்கிற இந்த என்டர்பிரினர்ஸ், அதே மாதிரி பிசினஸ் மேன் கட்டாயம் சிங்கள மொழி தேர்ச்சி அவங்கள கட்டாயம் இருக்க வேண்டும். அப்ப நம்மட ஐபிடி கேம்பஸ் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவாக ஒரு சொல்யூஷனாக வெறுமனே 35 நாட்களை சிங்களம் பேச எழுத வாசிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். நீங்க உடனே கீழே தெரிய நம்பரை கண்டெக்ட் பண்ணி உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொண்டு உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி பிஸ்னஸ் எம்பேயால பெரிய ஒரு வெற்றியை காணலாம்.